ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கேருந்து இப்படி பார்க்க பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடி இதோட மட்டும்தான் தெரியும். ஆனால் இதே வந்து இந்த வீட்டோட மேலே போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வியூ வந்து இங்கே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்லலாம் அவ்வளோ வீடெல்லாம் இருக்காது, ரொம்ப தூரத்துக்கு. அதனால் இங்கே பார்க்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணால் வந்து பாருங்கள் மேலே எப்படி இருக்குன்ட்டு. இந்த ஏரியாவில் பாருங்கள், அவ்வளோவுக்கு வீடுங்கள்லாம் தெரியாது. ஃபுல்லாக மலைகளும் இயற்கையுமாக தான் இருக்கும். இங்கே நம்ம வீட்டு பக்கத்தில் தான் நிறைய வீடுங்கள்லாம் இருக்குது. தவிர்த்து இதை தாண்டி கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா, கீழே வந்து அங்கே ஃபுல்லாக வயல் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வயல் அங்கே வர பாருங்கள், மலைகள் தான் நிறைய இருக்கும். நம்ம வீட்டுக்கிட்ட இருந்தே அங்கே பாருங்கள், அந்த இடத்துல ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. அது ஒரு டீ ஃபேக்ட்ரி. அப்புறம் வந்து கீழே எல்லாம் விவசாய நிலம். கீழே ஃபுல்லாக வாழை, பாக்கு இந்த மாதிரி எல்லாம் கீழே எல்லாம் நட்டிருக்காங்க. இந்த வயல் ஃபுல்லாக நம்ம வீட்டுக்கு முன்னாடி இந்த ஒரு கொய்யாக்கா மரம் இருக்கும். அது தான் ஃபுல் வீவை மறைக்குது. ஆனால் அந்த மரம் இல்லாட்டியும் நல்லா இருக்காது. அது வந்து நமக்கு அடிக்கடி கொய்யாப்பழம்லாம் தருது. அதனால அதை வெட்டாமல் அப்படியே இருக்குது. பாருங்கள் இங்கேருந்து வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. காலையில் இல்லை ஈவினிங் டைமில் இங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மாடியிலேருந்து அப்படியே வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கலாம். நல்லாயிருக்கும். இயற்கையை அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு பின் சைடு வந்தோன்னு வச்சுக்கோங்க. பின் சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து வீடுங்கள்லாம் தொடங்கிடும். இதுக்கு பின்னாடி ஃபுல்லாக டவுன் இருக்குது. டவுன்னா ஒரு கிலோமீட்டர் தூரம் தான். அவ்வளோ பெரிய டவுனு ஒன்று, பெரிய டவுனில் ஒரு மாதிரி டவுனு இருக்குது. இங்கே நமக்கு வந்து அந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் கிடையாது. டவுனுக்கு போகிறதுக்கும் நல்ல வசதி தான். அங்கே இயற்கை சார்ந்தும் இருந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் டவுனும் பக்கத்தில் இருக்க மாதிரி ஒரு இடம் தான், நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், வீட்டு பக்கத்தில் ஒரு காப்பி மரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா. காப்பியெல்லாம் காய்ச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா இது பழுக்க தொடங்கிடும்னு நினைக்கிறேன். இங்கே இதில் பார்த்தா உங்களுக்கே தெரியும் காப்பி. இங்கே காப்பி, குறுமிளகு, பாக்கு இந்த மாதிரி தான் நண்பர்களே அதிகமாக வந்து விளையும். அப்புறம் டீ செடி இதுவும் விளையும். இங்கே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பலாமரம் இருக்குது. இது பலாமரம். இந்த பலாமரத்துலேயும் நிறைய காய் போடும். இப்போ வந்து சீசன் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள், இனி அடுத்த வருஷத்தில் தான் இனி காய் போடும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே பாருங்கள் தென்னை மரம் ஒன்று இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் வந்து தென்னை வந்து அவ்வளோவா காய்க்காது. காய்ச்சாலும் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. ஏன்னா வந்து இங்கே நீர் வளம் வந்து அதிகமாக இருக்கனால அந்த எண்ணெயும் வந்து அதிகமாகலாம் கிடைக்காது. ஓரளவு தான் கிடைக்கும். மற்றபடி நிறைய காய் போடும் இந்த ஊரில். அதனால் இங்கே யாரும் தென்னை மரம் அதிகமாக வளர்க்க மாட்டாங்க. மற்ற செடிகள் எல்லாமே இங்கே நல்லா வரும். இங்கே நெல் கூட விளையும். ஆனால் இங்கே யானைகள் பிரச்சனை இருக்கனால அதை யாரும் வந்து நெல் நடமாட்டாங்க. நெல்லெல்லாம் நட்டால் யானை வந்துடும் அப்படின்ட்டு இந்த வயல்களெல்லாம் வாழை மட்டும் நட்டுறாங்க. வாழைக்குமே யானை வரும், அதை பார்த்துக்கலாம். அது பராமரிப்பும் அதிகம் அப்படின்ட்டு அதை பண்ண மாட்டாங்க, நெல் நட மாட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ஊரை பற்றி இன்னும் சொல்லணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம ஊரை பற்றி வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.